உங்களுக்கு பொது பாதுகாப்பு அமைப்பாளர் வந்திருக்காருல்ல நிறுவனர், அவர் எங்கள் அப்பா தான். அவர் கூட தான் சின்ன வயசுலேருந்து ட்ராவல் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து அந்த டைமில் போராட்டம் பண்ணி கரண்ட் வாங்குறதுக்கு அப்போ வந்து கூடவே இருந்தோம், இப்பயும் கூடவே இருக்கும். நீங்கள் ஒரு சின்ன கூட்டம் மட்டும் தான் வைக்கிறோம், எப்படி எதனால கரண்ட் வாங்க முடியும், அப்படி இல்லை தண்ணி வாங்க முடியும், அடிப்படை வசதி வாங்க முடியும் அப்படிலாம் யோசிக்கலாம். இதே யோசனை தான் ஒரு 16 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது இருந்துச்சு. 50 வருஷமா கரண்ட் இல்லாம இருந்துச்சு, எல்லாரும் ட்ரை பண்ணாங்க, யாருக்கும் கிடைக்கல, யாராலையும் வாங்க முடியல. ஆனா நம்ம ஒரு போராட்டம் எடுத்தோம், அதுல வெற்றியை கண்டு கரண்ட் வாங்க, அந்த டைம்ல கரண்ட் தான் பிரச்சனையா இருந்துச்சு, அதை வாங்கியாரு. இப்போ அதை தாண்டி என்னென்ன பிரச்சனை இருக்குன்னா, அந்த டைம்ல விடுபட்ட வீடுகளுக்கு இப்போ வரைக்கும் மின்சாரம் கிடையாது. ஒவ்வொரு வீட்டுக்கு இப்போ கிராமத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் தனித்தனியா குடிநீர் வசதி இருக்கு. அவங்கள வந்து தெரு பைப்ல போய் அதிகமா எங்கேயுமே தெரு பைப்ல போய் யாரும் தண்ணி குடிக்கிறது இல்லை, தண்ணி பஞ்சாயத்து வரது இல்லை. இன்னும் 21-30 அந்த பிரச்சனை இன்னும் இருக்கு. அது மாதிரி வாய்க்கால் வசதி, ரோடு. எனக்கு நடுவில் ஒருத்தர் வந்து ஒரு கடையில சாப்பிடும் போது கேட்டா ஒரு 21காரர் தான், அவருக்கு வேற, அதாவது இங்க வந்து 40 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட ரோடா இருக்கு, இப்போ வரைக்கும் அதே ரோடு தான். இன்னும் ரோடு இல்லாமலே நிறைய தெருவுலாம் இருக்கு. நான் வந்து உங்களுக்கு நோட்டீஸ் சொல்றது ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் நான் உள்ள வரைக்கும் தான் வந்தேன். நோட்டீஸ் ஒட்டி இருக்கும், பார்த்துருக்கீங்க. இன்னுமே அந்த மண் ரோட்ல அந்த வண்டியை ஓட்டிட்டு வர முடியல நைட் டைம்ல. அது ஒரு 7 மணிக்கு மேல லேடிஸ் நடந்து போறதோ அதுவே கூட கஷ்டமான இடமா தான் இருக்கு. அப்போ அங்க அதுவும் ஒரு அடிப்படை வசதியா ஒரு இத்தனை வருஷம், அதாவது இப்போ ஜென்சி வந்தாச்சு, எல்லாருமே பார்த்துட்டு போராட்டத்துல இருந்து எல்லாமே ஜென்சி, இன்ஸ்டா, ஃபேஸ்புக் அதுல தான் போராட்டமே பண்றாங்க. நம்ம அந்த காலத்துலயும் இப்போ என்னமோ ஏதோ ஒரு இப்போ மலை கிராமம் அதுல ஒரு அடிப்படை வசதி இல்லைன்னா போராடி வாங்கிக்கலாம், ஓகே. மெயினான சிட்டிக்குள்ள இருக்கு, இது வெளியவே தெரியாம இன்னும் இருக்கு. முதல்ல வெளியே தெரியணும், அந்த வெளியே தெரியறதுக்காக தான் இந்த தெருமுனை கூட்டமே. இன்னொன்னு, நீங்க எல்லாருமே வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். நாங்க இவ்வளவு பேர் முதல்ல எக்ஸ்போர்ட் பண்ணல, இவ்வளவு பேர் வரீங்க அப்படின்னு. அடுத்தடுத்த கூட்டம், அடுத்தடுத்த போராட்டம் எது பண்ணாலும் சரி, போராட்டம் தான் முடிவு கிடையாது, போராட்டமும் இருக்கலாம். அதுக்கு உங்க வீட்டுல இருக்க பசங்க, உங்க பிள்ளைங்கள உங்களோட அடிப்படை வசதிக்கு தான் வந்திருக்காங்க. நம்ம போராட போறது உங்களோட அடிப்படை வசதிக்கு. அப்போ அவங்க நீங்க தான் சொல்லி புரிய வைக்கணும். நம்ம போராட்டம் பண்றாங்க, ஹெல்ப் பண்ணணும். யாரும் வந்து போராட்டத்துக்கு வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போன அந்த பயம்லாம் வேணாம். வந்தா ஹெல்ப், இந்த கட்டத்துல இருந்து எல்லாமே ஒரு விதத்துல ஹெல்ப் தான். நம்மளோட உரிமையை நம்மளே வாங்கிக்கிறோம். நம்ம போய் ஒரு கட்சியவோ ஒரு இதையோ சார்ந்து நம்ம இல்லை. இந்த பொதுநல பாதுகாப்பு ஒரு அரசியல் இயக்கமும் கிடையாது, மக்களுக்கு தொண்டு செய்யணுன்ற எண்ணத்தினாலதான் வந்திருக்கும். அப்போ நீங்களே உங்க பசங்கள்கிட்ட சொல்லி அவங்க எந்த கட்சியிலானா இருக்கட்டும், கட்சி சார்ந்தது கிடையாது, அவங்க எந்த கட்சியில இருந்தாலும் பரவாயில்ல, அவங்கள வந்து நீங்க உந்தணும். போய் இந்த மாதிரி எங்களுக்கு ஒண்ணும் இல்லை, ஒரு காய்கறி வாங்கிட்டு வா, அதுவும் ஒரு அடிப்படை தேவை தானே. அதே மாதிரிதான் இந்த கரண்ட், தண்ணி, வாய்க்கால், ரோடு எல்லாமே அடிப்படை தேவை. அதுக்கு நீங்க தான் அவங்களுக்குலாம் சொல்லி புரிய வைக்கணும். இன்னும் உங்க பகுதியில் இருக்க நிறைய பேருக்கு இந்த விஷயம் போய் சேரலாம், அதாவது போராட்டத்தை கையில் எடுத்திருக்கோங்க. இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் உங்கள்ட்ட மனு கொடுத்தாங்க, எத்தனை பேர் போராட்டத்தில் இந்த 16 வருஷத்துல எத்தனை பேர் கூட்டு போனாங்கன்னு தெரியாது, அதுல எத்தனை ஜெயிச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனா இதுல நான் உறுதியா சொல்றேன், ஏன்னா நான் சின்ன வயசுல இருந்து பார்த்ததுனால சொல்றேன். அப்பயும் நம்ம போராட்டம் தான் வெற்றி பெற்றுச்சு, உங்களுக்கு கரண்ட் வந்துச்சு. இந்த வாட்டியும் அதே தான் நடக்கும். உங்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் கண்டிப்பா வரும். அதை நம்பி நீங்க எல்லாருமே முழு ஒத்துழைப்பு தரணும்னு கேட்டுக்கிறேன். இந்த போராட்டத்தை முன்னின்று நடத்தும் பொதுநல பாதுகாப்பு நிறுவனர் தோழர் லெனின் அவர்களை பேச அழைக்கிறேன். கூட்டத்தை தலைமையேற்று நடந்து கொண்டிருக்கும் பொதுநலன் பாதுகாப்பு பேரவையினுடைய இளைஞரணி மாநில ஒருங்கிணைப்பாளர் மருத்துவர் தோழர் இளந்தி அவர்கள் இங்கே சொல்லுகிற போது நம்முடைய செய்தி வெளி உலகத்துக்கு தெரியவில்லை என்று சொன்னார். அதுதான் உண்மை. இக்கூட்டத்திற்கு வந்திருக்கும் உங்கள் அத்துணை பேரையும் முதலில் நான் வரவேற்கிறேன், வருக வருக என்று. அதைவிட அரசியல் கட்சி பாராமல் மக்களுக்கு செய்ய மட்டுமே நம்மோடு பயணிக்கும் போது அரசியல் கட்சி கிடையாது. அதிமுகவா இருக்கட்டும், திமுகவா இருக்கட்டும், தமிழக வெற்றி கழகமாக இருக்கட்டும், எந்த அரசியல் கட்சி கட்சிகளாக இருந்தாலும் நம்மோடு பயணிக்கும் போது அரசியலுக்கு அப்பால் மக்களுடைய கோரிக்கை மட்டுமே முதன்மையானது என்று பயணிக்கிற நம்முடைய அன்பு உறவுகள், அன்பு நண்பர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் நம்முடைய வரவேற்பை மீண்டும் ஒரு முறை வருக வருக என்று வரவேற்கிறேன்.
அதிலே முதன்மையாக கைகோர்த்திருக்கிற வட்டம் 30 சார்ந்த என் அருமை தம்பி செந்தில் அவர்களை வருகிறவர்கள் என்று வரவேற்பதிலே மகிழ்ச்சி கொள்கிறேன். ஏனைய பெயரெல்லாம் சொல்லலாம். அந்த பெயர்களை எல்லாம் சொல்லுகிற போது நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். நேர்மையாக நியாயமாக நடந்து கொள்கிறவர்கள் இருக்கிற வரை. ஆனால் நேர்மையாக நியாயமாக நடந்து கொள்பவர்கள் எப்போதுமே இல்லை. அதுவும் குறிப்பாக அதிகார வர்க்கத்திலே இருப்பவர்கள் இல்லை. ஏன் இதை நான் அப்படி சொல்லுகிறேன் என்றால், கடந்த காலத்திலே 2008 ஜனவரி மாதத்திலே நாங்கள் ஒரு துண்டறிக்கையை வெளியிடுகிறோம். என்ன துண்டறிக்கை என்றால், அப்போது அதிபராக இருந்த அன்சாரி அவர்கள் அதிபராக பதவியேற்று விட்டார் என்எல்சியிலே. அதற்கு முன்பாக இருந்த அதிபர் ஜெயராமன். நீங்கள் வரலாறுகளை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு வரலாறு இல்லாமல் வெற்றி பெற முடியாது. அந்த அதிபர் இருக்கிற போது நாங்கள் ஒரு நிகழ்ச்சிக்காக ஜனவரி 26ஆம் தேதி குடியரசு தினம் அன்று ஒரு அவலமான நிலையை 21 கல்ல 30 கல்ல வேறு சில விஷயங்களுக்காக ஒரு கருப்பு கொடி காட்டுவது என்று ஒரு நிகழ்ச்சி அறிவித்தோம். அப்போது எங்களோட ஒரு பேச்சுவார்த்தையில வருகிற போது நாங்கள் கேட்டது அந்த கோரிக்கை அல்ல. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய உறவுகளை. நாங்கள் அவர்களோடு பேசியது என்ன தெரியுமா? எங்களோட பேச்சுவார்த்தைக்கு வந்த பிறகு, சமாதானத்துக்கு வந்த பிறகு எங்களோடு பேசுகிற போது நாங்கள் அவர்களிடத்தில் வைத்த கோரிக்கை, வட்டம் 21-30க்கு நீங்கள் மின்சாரம் தருவதாக இருந்தால் நாங்கள் இந்த போராட்டத்தை நிறுத்திக் கொள்கிறோம் என்று சொன்னேன். அதன் பிறகு அந்த போராட்டம் நிறுத்திக் கொள்ளப்பட்டது. ஒரு மகிழ்ச்சியான செய்தியை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். 2008 என்றுதான் சரியாக சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். ஜனவரி 26ஆம் தேதி என்எல்சி நிர்வாகத்திலே எப்பொழுதுமே நடக்காத ஒரு சம்பவம் நடந்தது. குடியரசு தின விழாவிலே என்எல்சி அதிபர் அவர்கள் திட்டமிட்ட உரையை படிப்பதுதான் வழக்கம். திட்டமிட்ட உரை என்பது பதிவு செய்யப்பட்ட அப்படின்னா அச்சடிக்கப்பட்ட அந்த உரையை தான் என்எல்சி அதிபர்கள் படிப்பார். அப்படிதான் வழக்கம். அதுதான் சரியான முறையாக இருந்தது. ஆனால் முதல் முறையாக 2008 என்எல்சி அதிபர் அவர்கள் அந்த உரைக்கு அப்பாற்பட்டு பேசுகிறார். என்ன தெரியுமா? வட்டம் 21-30 மற்றும் 31 என்று பேச வைத்தோம். இது யாருக்காவது தெரியுமா? என்று இருக்கிற உளவுத்துறைகள் இருந்தால் அவருடைய வாய்ஸ் ரெக்கார்டு சொல்லுவாங்கல்ல, அதை எடுத்து பார்த்துக்கலாம். அது என்ன 31 தாண்டா 30 சேர்த்து கேட்டிருப்போம். நாங்கள் பேசியிருந்தோம் மறைமுகமாக. அதன் அடிப்படையிலே வட்டம் 30 ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியை 31ஆக மாற்றி அந்த பகுதியிலே அந்த மக்களை கொண்டு வந்து அமர்த்துவதற்கான முயற்சியை மேற்கொண்டோம். ஆனால் அங்கு இருந்த சில அமைப்புகள் நமக்கு எதிராக ஒரு பிரச்சனையை தூண்டியதனால் நாம் தாண்டாவத்தையும் விட்டுட்டோம். முஷாப் கட்டி விட வேண்டிய நிலையாயிட்டது. ஏனென்றால் மக்களுக்கு போராடுவது நம்முடைய குணம், ஆனால் வம்படிப்பது நம்முடைய வேலை இல்லை. பிற இடத்துல போய் வம்படிக்கணுங்கிறது நம்முடைய நோக்கமும் அல்ல. அதனாலே விட்டுவிட்டோம். இப்போது அவர் 25 வீட்டுக்கு மின்சாரத்தை இலவசமாக அறிவித்து விட்டார். இப்போது ஜனவரி 26 குடியரசு தினம் அன்று என்எல்சியினுடைய அதிபர் அறிவிக்கிறார். என்ன அறிவிக்கிறாரு? மின்சாரம் வட்டம் 21-30 சார்ந்த மக்களுக்கு மின்சாரம் அப்படின்னு அறிவிச்சிட்டார். மகிழ்ச்சியான செய்தி. ஆனால் இடையிலே சாமியே கொடுத்தாலும் பூசாரி கொடுக்க மாட்டாருங்கிற மாதிரி ஒரு பூசாரி ஒருத்தர் இருந்தார். அவர் என்எல்சி நகர நிர்வாகத்தினுடைய தந்தையாக, டிஏவினுடைய தலைவராக இருந்தார். அவர் என்ன தெரியுமா செய்தாரு? கரண்ட் கொடுத்தாச்சு, 25 வீட்டுக்கு கரண்ட் கொடுத்தாச்சு. அதுக்கு பிறகு ஒரு திட்டம் தயாரிக்கிறார். ஒரு சதுர அடி 2 ரூபாய் என்கிற, ஒரு சதுர அடி 2 ரூபாய், நீ எத்தனை சதுர அடி வேணா வச்சுக்கோ அப்படின்னு ஒரு திட்டத்தை தயாரிச்சு கொண்டு போயிட்டாரு. நாமும் சேர்மனும் பேசி இந்த செய்தியை வெளியே கொண்டு வந்திருக்கிறோம். இது தெரியாம இந்த பூசாரி என்ன பண்ணிட்டாருன்னா 2 ரூபாய் என்கிற அடிப்படையில அந்த திட்டத்தை அறிவித்து விட்டார். ஒரு சதுர அடி
குறைந்தபட்சம் 1500 சதுரடி நம்ம மட்டம் 21-30 வாழ்கிற மக்கள் வீடு கட்டி கொண்டால் மாதம் 3000 ரூபாய் வாடகை கட்ட வேண்டிய நிலை வந்தது அன்று. அப்படி ஒரு நிலை. அதற்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறோம். போராடுகிற போது நான் யாரையும் குறை சொல்வதற்காக இல்லை. அந்த காங்கிரஸ் கட்சியில் இருந்த ஒரு எம்பி, நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த ஒரு எம்பி சொல்லுகிறார், 100 ரூபாய் 130 ரூபாய் போட்டு குடிக்கிறீங்க, ஏன் 3000 கரண்ட் கட்டக்கூடாதுன்னு கேட்டவருக்கு தான் பிற்காலத்தில் பாராட்டு விழா வைத்தார்கள். அது ஏன் வைத்தாங்கன்னா அவர்களுக்கு எது நடந்தது, எப்படி நடந்தது என்று தெரியாது. அந்த போராட்டத்தினுடைய வரலாறுகள் அவர்களுக்கு தெரியாது. நான் குறை சொல்லவில்லை, எல்லோரும் போராடுகிறீர்கள். போராட்டம் யார் வேணாலும் போராடலாம், எல்லோருக்கும் உரிமை உண்டு. ஆனால் நுட்பமாக மக்கள் மீது அக்கறை கொண்டு, மக்கள் மீது பற்று கொண்டு, மக்களுடைய துயரங்களை துடைப்பதற்காக நடத்துகிற போராட்டம் ஒரு நாளும் ஒரு பொழுதும் தோற்றதாக வரலாறு இல்லை. அப்படிதான் புலன் பாதுகாப்பு பேரவை எடுத்த போராட்டம் வெற்றி கண்டது. வெற்றி என்றால் எளிதான வெற்றி அல்ல. அன்று மன்மோகன் சிங் பாரத பிரதம மந்திரியாக இருந்தார். அவர் சொல்லுகிறார், இந்தியாவிலே கழிவறைகள் இல்லாத வீடு எங்கும் இருக்கக்கூடாது என்றார். ஆனால் என்எல்சி நகர நிர்வாகமோ கழிவறை கட்டினால் இடித்தது அன்று. கழிவறை கட்டினால் இடித்தது அன்று. கழிவறைகளை இடித்துக் கொண்டிருந்தார்கள். முதலுடன் பாதுகாப்பு பேரவை இந்தியாவிலே முதல் முறையாக ஒரு புதிய வடிவமான ஒரு போராட்டத்தை நாம் அறிவித்தோம். என்ன போராட்டம் தெரியுமா? அது எங்களுடைய கழிவறைகளை நீ எடுத்தால் உன்னுடைய நகர நிர்வாகத்தை கழிவறையாக மாற்றுவோம் என்கிற அந்த கழிவறை மழஞ்சாலம் கழிப்பு போராட்டத்தை என்எல்சி நகர நிர்வாகத்தை முன்னாடி அறிவித்தோம். 250 பெண்கள் கைது. நான் ஒரு கூட்டத்திலே பேசியதற்காக என் மீது வழக்கு. அந்த கூட்டத்தை நான் நேராக தலைமையேற்று நடத்த முடியாத ஒரு சூழல். ஆனாலும் பெண்கள் சொன்னார்கள், அண்ணா நீங்கள் கவலைப்படாதீர்கள், எங்களுக்காக நீங்கள் இருக்கிறீர்கள், நீங்கள் வெளியிருந்து எங்களை இயக்குங்கள், நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்றார்கள். 250 பெண்களும் கைதானார்கள். மந்தாரகுப்பத்திலே அன்று பார்க்கிளப் என்கிற ஒரு திருமண மண்டபத்திலே அடைத்து வைத்தார்கள். இந்த அந்த இடம்லாம் இல்லை, அடைத்து வைத்தார்கள். ஆனால் அது மட்டுமல்ல, மேலும் நாங்கள் அவர்களுக்கு ஒரு செய்தியை சொன்னோம். இதையெல்லாம் பொதுக்கூட்டத்திலே சொல்வதற்கு வருத்தமாகத்தான் இருக்கிறது. ஆனால் நடந்த சம்பவங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் வீடுகளிலே எங்களை நீங்கள் அவமானப்படுத்துகிறீர்கள், நாங்கள் கழிவறைக்கு செல்ல முடியாமல் இருக்கிறோம் என்றால் அது எவ்வளவு பெரிய வேதனை என்பதை நீங்கள் உணர வேண்டும் என்பதற்காக அதிகாரி வீட்டுகளிலே குழந்தைகள் மலத்தை கட்டி அடித்தாலும் அடிப்போம் என்று எச்சரித்தோம். அஞ்சினார்கள், கெஞ்சினார்கள். எதை வைத்து? அறிவான போராட்டத்தை கண்டு, அறிவு நிறைந்த போராட்டத்தை கண்டு. அன்று மாவட்ட ஆட்சித் தலைவராக இருந்த சீதாராமையா என்பவர் என்னிடத்திலே ஒரு கேள்வியை கேட்டார். லெனின், இதையெல்லாம் நீ எங்கிருந்து கற்று வருகிறாய் என்றார். மக்கள் மீது அக்கறை கொண்டு காசு கொண்டு கற்று வருகிறேன் என்றார். இல்லை இல்லை, இந்த மலஞ்சாலம் கழிக்கு போராட்டத்தினை எங்கிருந்து கற்றாய் என்றார். நான் மகாத்மாவிடம் இருந்து கற்றேன். மகாத்மா எப்ப மலஞ்சலம் கழிக்கிற போராட்டத்தை வச்சாருந்தாங்க? இல்லைங்க, அவர் மலஞ்சலம் கழிக்கு போராட்டத்தில் நிற்கவில்லை. அவரு வெள்ளைக்காரனிடத்திலே சென்று கேட்டார். அவர் மவுண்ட்பேட்டன் போய் கேட்கிறாரு, நீ உன்னுடைய டாய்லெட் இருக்கல, மவுண்ட்பேட்டன் தான் நினைக்கிற, பெயரை தவறா சொல்லி தான் மன்னிச்சுக்கோங்க, உன்னுடைய மலம் கழிக்கிற அந்த டாய்லெட், அந்த செப்டி டேங்க் இருக்குல்ல, அந்த செப்டி டேங்குடைய அந்த கழிவுகளையும் தலையிலே சுமந்தால் இந்த நாட்டுக்கு நீ சுதந்திரம் தருவாயா என்று கேட்டார். அது மகாத்மா சுதந்திரத்துக்கு முன்பாக கேட்டார். நாம் ஏன் இவர்களிடத்தில் அப்படி கேட்க வேண்டும்? அதற்காக தான் மாற்று வழிய போராட்டத்தை நாம் அறிவித்திருந்தோம். ஒரு தெளிவான போராட்டத்தை அறிவித்திருந்தோம். இந்த போராட்டத்துக்கு முன்பாகவே நான் இந்த செய்திக்கு மீண்டும் வருகிறேன். இந்த போராட்டத்துக்கு முன்பாக வட்டம் 21-30 உங்களுக்கெல்லாம் நினைவிருக்கும், இதிலே முன்னணியாக ஏற்கனவே இருந்தவர்களுக்கெல்லாம் நினைவிருக்கும். நான் இதை பதிவு செய்ய விரும்புகிறேன். அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், நம் வீடுகளிலே கரண்ட் இருக்குதோ கரண்ட் இல்லையோ, ஒரு பிரச்சனை ஏற்பட்டு விட்டால் அந்த வீட்டுக்கு கரண்ட் இல்ல, கரண்ட் ஒரு பிரச்சனை வந்து போச்சுன்னா, கார்பரேஷன்ல ஒரு பிரச்சனை வந்து போச்சுன்னு எவனா போய் புகார் கொடுத்தா, இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு என்னன்னா, அக்கத்து வீட்டுக்கு பக்கத்து வீட்டு சண்டை, புகார் போய் கொடுத்தா முதல்ல புடிச்சு கரண்டா தரோம். ஏன்னா அது போலீஸ் ஸ்டேஷன் பிரச்சனை, அது போலீஸ் ஸ்டேஷன் பிரச்சனையாச்சு. ஒரு பிரச்சனையாவது பக்கத்துல 2 பேரும் உண்டா, போலீஸ் ஸ்டேஷன் போகன்னு சொல்றோம், முடிவு கரண்ட் கொடுக்குறான். இது சட்டத்துக்கு புறம்பான செயல். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அன்னைக்கு ஏ நோட்டீஸ் ஒண்ணு கொடுப்பான். கொடுத்து
ஒரு 20 நாள் கழிச்சு பி நோட்டீஸ் கொடுப்பான். உங்களை என்கொயரிக்கு கூப்பிடுவோம். எங்க நகர நிர்வாகத்துல என்கொயரிக்கு கூப்பிட்டு என்கொயரியில என்ன சொல்லுவாருன்னா, என் வீடை நானே இடித்துக் கொள்ள ஒத்துக்கிறேன் என்று கையெழுத்து போடணும். இது எப்படியோ பெரிய கொடுமை. தான் வாழ்கிற வீடை தானே இடித்துக் கொள்வதாக ஒரு இடத்திலே ஒப்புதல் கொடுக்கிறோம் என்றால் அது எப்படிப்பட்ட வழியாக இருக்கும், அது எப்படிப்பட்ட வேதனையாக இருந்திருக்கும். என் மக்கள் வாழ அப்படின்னா வாழ முடியாமல், உண்மையை சொல்ல முடியாமல் துயரத்தில் வாழ்ந்தார்கள். இதை கொடுத்துட்டு வந்துருவான். இவங்க வீட்டுல சி நோட்டீஸ் ஒன்று ஒட்டிடுவான், போட்டோஸ் வச்சு இடிச்சிருவான். இது நடந்து கொண்டிருந்தது. இந்த கொடுமைக்கு முடிவு கட்ட வேண்டும் என்று மிக திட்டமான ஒரு திட்டங்களை நாங்கள் தயாரித்திருந்தோம். அது கடைசியாக எங்கள் வீட்டிலே வந்து நின்றது. இப்போது ஏன் நோட்டீஸ் கொடுத்தாச்சு. நான் வாழ்ந்த வீடு, நான் பிறந்து வளர்ந்த வீடு, என் தம்பி உடன் பிறந்த தம்பி வாழ்கிற வீடு அது. அந்த வீட்டுக்கு ஏன் நோட்டீஸ் கொடுத்தாச்சு. என்னடா அப்படின்னா, கறந்து கொடுத்துட்டாரு. என்ன கறந்து கொடுத்துட்டாரு? கொட்டி போட்டு 4 பேர் கொடுத்துட்டாரு. நீ பாத்தியா? அதனால அந்த வீட்டை இன்னும் பி நோட்டீஸ் ஒண்ணு கொடுத்துட்டாரு. இப்ப பி நோட்டீஸ் கொடுத்துட்டு என்கொயரிக்கு நகர நிர்வாகத்துல கூப்பிடுறாங்க. நான் அப்ப சென்னையில இருக்கிறேன். 3 மணிக்கு அந்த நிகழ்வு, என்கொயரி நிகழ்வுங்கிறது. நான் சென்னையில இருந்து வந்துட்டு இருக்கேன். வந்து 3 மணிக்கு நானும் உட்காருகிறேன். என்ன சொல்றாங்கன்னா, பி நோட்டீஸ் நீங்க இடிக்கணும். நான் ஏன் என் வீட்டை இடிக்க நான் ஒத்துக்கணும்? என் வீடு இடிக்க நான் ஒட்டுக்கொள்ள மாட்டேன்னு எழுதி கொடுத்தோம். நீ முடிஞ்சா ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், நெய்வேலிக்கு நான் வந்தது என் குடும்பத்தாரோ இல்ல இங்க வந்தவர்கள் யாருக்கும் நெய்வேலிக்கு பெரும்பாலும் சொந்தக்காரர்கள் கிடையாது. நெய்வேலி மாநகரம் உருவாக, இந்த நகரம் உருவாவதற்காக உழைக்கக்கூடிய மக்கள் தான் நம் அனைவரும். நம்மால் தான் இந்த நகரம் உயர்ந்திருக்கிறது. எல்லோராலும் அப்படி உழைப்புக்காக வந்தவர் என் தகப்பன். இந்த அதிகாரிகள் எங்கள் வீடுகளிலே, எங்கள் கிராமங்களிலே சென்று 5 நாட்கள் தங்கியிருந்து என் அப்பன் காலையே விழாத குறையாக அழைத்து வந்தீர்கள். ஏனென்றால் அந்த சுரங்கம் வெட்டுவதற்கு உங்களால் முடியாது. சுரங்கம் வெட்ட வேண்டும் என்றால் அந்த வெட்டத்தெரிந்த நாட்கள் தான் தேவை. ஒரு கனகால் போட தெரியாது உங்களுக்கு. அப்படி அழைத்து வந்தவர்கள், கெஞ்சி அழைத்து வந்தவர்கள் என் குடும்பத்தாரை. என் குடும்பத்தார் மட்டுமல்ல, பல குடும்பத்தார்களை. அவர்கள் வந்தார்கள். உள்ளே சென்று பண்பிட்டும் போது எத்தனை பேர் இறந்திருக்கிறார்கள் தெரியுமா? எங்கள் உயிர்களிலே இந்த ஊர் உயர்ந்திருக்கிறது. எல்லோருடைய உழைப்பு உயர்ந்திருக்கிறது. மகிழ்ச்சி. நீங்கள் எல்லாம் வெளியேறந்து வாருங்கள். நிம்மதியாக இருக்கிறீர்கள், மகிழ்ச்சியாக இருக்கிறது. வடநாட்டிலே படித்தவன் எல்லாம் இங்கே வந்து மகிழ்ச்சியாக இருப்பது மகிழ்ச்சி தான் எங்களுக்கு. நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறவர்கள், நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டாமா? அடிப்படை வசதிகளோடு நாங்கள் வாழ வேண்டாமா? நாங்கள் நிம்மதியாக இருக்க வேண்டாமா? நாங்கள் பண்புள்ளவர்கள் போல் வாழ வேண்டாமா? ஒரு சுதந்திரமான வாழ்க்கையை நாங்கள் அனுபவிக்க வேண்டாமா? சுதந்திர நாட்டிலே 75 ஆண்டு சுதந்திரத்துக்கு பிறகு நாங்கள் ஒரு நிம்மதியை அனுபவிக்க கூடாதா? ஒரு ஆனந்தத்தை பெறக்கூடாதா? அதில் என்ன உங்களுக்கு அப்படி ஒரு காழ்ப்புணர்ச்சி? வருகிற அதிகாரி எல்லாம் எப்படிப்பட்ட அதிகாரி தெரியுமா? தன்னுடைய ஊதியத்தை பார்க்கிற அதிகாரிகளாக இருக்கிறது. அது என்ன, உங்கள் ஊதியத்தை மட்டும் நீங்கள் பார்த்துக் கொள்ளுகிறது. பாவமல்ல அந்த மக்கள். ஆனால் இந்த நகரிலே ஒரு மிக சிறப்பான ஒரு நிகழ்வு ஒன்று நடந்தது. அதிகாரிகளிலே அன்று காவல்துறை 2008 இருந்து 2011 வரை இருந்த காவல்துறைங்கிறது இன்னைக்கு நல்லபடியா நமக்கு உதவி செய்யறாங்க. அதே போல்தான் இருக்கிறாங்க நான் கருதுறேன். இன்னைக்கு இருக்கிற மாவட்ட எஸ்பியா இருக்கட்டும், டிஎஸ்பியா இருக்கட்டும், இன்ஸ்பெக்டரா இருக்கட்டும், நமக்கு உதவி செய்வதாக நான் கருதுகிறேன். என்றால் நமக்கு அனுமதி கேட்டவுடன் அனுமதி கொடுத்திருக்கிறார்கள், நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்கிறார்கள். அதனால் அவர்களை நம்ம பாராட்டணும். ஆனால் 2008 இருந்து 2011 இதே போல் ஒரு நிகழ்வு நடந்தது. அங்கிருந்த காவல்துறை அதிகாரிகள் நமக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தார்கள். ஒத்துழைப்பு மட்டுமல்ல, பெருமையாக சொல்லுகிறேன், சில சேவைகளையும் நமக்காக பொதுமக்களுக்காக செய்தார்கள். அப்படியெல்லாம் செய்து அந்த போராட்டத்துடைய பரிணாமம் ஒன்றொன்றாக வளர்ந்தது. இறுதியே 4 பேருந்து தடுத்தோம். 4 பேருந்துல மக்களை கூட்டா, மக்களை என்ன செய்வாங்க, மிரட்டு, நீ வேலைக்கு போறியா, நீங்க போயிட்டு அவ்வளவுதான் பொழிச்சேன்னா அப்படின்னு மக்கள் பயந்து 2 பேருந்துக்கு சென்னையில தமிழக முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அவருடைய கடைசி முதலமைச்சர் பதவி அதுதான் நினைக்கிறேன், 2011 நான் நினைக்கிறேன். அவருடைய சட்டசபை முடிகிற அந்த தருவாய், அவருடைய கடைசி கால கூட்டம், அந்த கடைசி கூட்டம், சட்டசபையுடைய கடைசி கூட்டம், அந்த கூட்டத்திற்கு நாங்கள் புறப்படுகிறோம்.
2 பேருந்துகளிலே புறப்படுகிறோம். காவல்துறை எந்த தடுப்பையும் செய்யவில்லை. அவர்கள் ஒத்துழைப்பு கொடுத்தார்கள். ஆனால் என்எல்சி நிர்வாகம், அன்று இருந்த என்எல்சி நிர்வாகம், நகர நிர்வாகத்தினுடைய கெடுபிடியினால் நம் மக்களை விரட்டி வரவிடாமல் செய்தார்கள். அதிகம் மீறி 2 பேருந்துகளிலே அங்கு சென்றோம். அன்று துணை முதலமைச்சராக இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவருடைய தனிப்பட்ட செயலாளர் நம்மளை அழைத்து பேசி இந்த செய்திக்கு விடை காணுங்கள் என்று ஒரு செய்தியை நமக்கு கொடுத்தார்கள். அதன் அடிப்படையிலே 2011 ஜனவரி 24 என்று நினைக்கிறேன், மாவட்ட ஆட்சித்தலைவர் சீதாராமையா தலைமையிலும் என்எல்சி நிர்வாகத்தினுடைய தலைமையாக செந்தமிழ் செல்வன் PA அவரும் அன்று ஏடிஏவாக இருந்த அருள் அவர்களும் எனது தலைமையிலே நானும் ராமூர்த்தியும் காவல்துறை தலைமையிலே DSP அவர்கள் 4 தரப்புக்கும் சேர்ந்து ஒரு பேச்சுவார்த்தை இருக்கிறார். அந்த பேச்சுவார்த்தையில மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்தில் உள்ள செல்லுகிற போது அந்த நகர நிர்வாக அதிகாரியாக இருந்த அந்த செந்தமிழ் சொல்லுகிறான், லெனின் என்பவர் இலங்கையிலிருந்து வந்திருக்கிறார், இவர் இந்த ஊருக்கு பேசுவதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை, எந்த தகுதியும் இல்லை என்றார். அவர் என்னை பற்றி அறியாமல் ஒரு பொய்யான செய்தியை இங்கே பதிவிட்டார். மாவட்ட ஆட்சித்தலைவர் மிக தெளிவாக சொன்னார், லெனினுடைய அப்பா பெயர் பாண்டுரங்கன், அவருடைய அம்மா பெயர் பொன்னம்மாள், அவர்கள் கூட பிறந்தவர்கள் என்று அத்தனை பேர்களையும் அடுக்கி அதை விட ஒரு சிறப்பான செய்தி சொன்னார். அவர் பாண்டுரங்கன் என்பவர் என்எல்சி நகர நிர்வாகத்திலே டிஏவிலே பணி செய்தார். 1980 பணி செய்கிற காலத்திலே இறந்து விட்டார். அவர் அண்ணன் பணியிலே இருக்கிறார் என்று பதிவை நான் செய்யவில்லை, மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் அதற்கு பதிவு செய்தார். இது ஏன் சொல்வது என்றால் உங்களுக்கு வரலாறு அவசியமானது. அதற்கு அடுத்தபடியாக இந்த குழுவில் பேசுகிற போது மிக நுட்பமான ஒரு விஷயத்தை காவல்துறை அதிகாரி சொன்னார். DSP மணி அப்படின்னு அவர் யாருக்கு அழைக்கிறது, மாவட்ட ஆட்சித்தலைவர் அழைக்கிறார். இந்த 4 தரப்புக்குமான பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. கேட்கிறார், அந்த கொக்கி போட்டு கரண்ட் எடுத்துட்டு இருக்காங்க 21:30. நீங்க காவல்துறை அதிகாரியாக அதன் மீது என்ன நடவடிக்கை எடுப்பீர்கள் என்று கேட்கிறார். அப்ப ஒரு மனிதநேயமிக்க ஒரு காவல்துறை அதிகாரி இருக்கிறார் என்பதை அவர் உறுதி செய்தார். என்ன தெரியுமா சொன்னாரு, உண்மைதான் சார், போய் நான் கொக்கியெல்லாம் எடுத்து விடணும், அந்த கொக்கியெல்லாம் எடுக்க வேண்டியது அவசியம்தான். ஆனா இவங்க லெட்டர் கொடுப்பாங்க, 4 முறை கொடுத்தா என்னால போக முடியாது, 5வது முறை கொடுத்தா நாங்க ஒரு 100 போலீஸ் அவரை வச்சு திருமண மண்டபத்துல தங்க வச்சு உணவு எல்லாம் கொடுத்து மறுநாள் காலையில கூப்பிட்டு போய் கொக்கி எடுக்க போனா ஒரு 4 வீட்டு கொக்கி எடுத்துருவோம். எடுத்த பிறகு என்ன நடக்கும்னா 10வது படிக்கிற புள்ள, 12வது படிக்கிற பையன், 8வது படிக்கிற பையன் என் காலை வந்து புடிச்சுக்கிறாங்க. IPC ரூல்ஸ் அப்படின்னா காவல்துறையினுடைய மேனோல் சட்டம் என்ன சொல்லுதுன்னா, ஹியூமன் பி ஃபர்ஸ்ட், மனிதாபிமானத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்முடைய சட்டத்தினுடைய முதல் செய்தி. அதை யார்கிட்ட சொல்லுகிறார், ஒரு DSP வந்து கலெக்டர்கிட்ட சொல்றார். கலெக்டர் என்ன சொல்றாரு, சரி நீங்க போங்க. இப்ப அதுக்கு பிறகு பேச்சுவார்த்தையில என்ன கேட்கிறார், இறுதியா ₹100 மொத்தத்துக்கு ஒரு வீட்டுக்கு வாடகைக்கு வாங்கணும். 1500 சதுரடி, 1500 சதுரடிக்கு ₹1 பெற்றுக்கொண்டு எங்களுக்கு மின்சாரம் கொடுங்க, அவங்க வாடகை வாங்கணுங்கிறாங்க, அதனால அப்படி கொடுங்க அப்படின்னு. சரி, பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. இதுல நாம் ஒரு 3 கோரிக்கைகளை அங்கே பதிவு செய்திருந்தோம். மிக முக்கியமான கோரிக்கையாக பதிவு செய்யணும். எப்படி கலந்து கேட்டிருந்தோம் கலெக்டர் கிட்ட, ஐயா இவங்க NLC-ல இருந்து இந்திரா நகர்ல MRK சாலைன்னு இருக்குங்க, அந்த சாலைன்னா அது வந்து அதான் இந்திரா நகர். அந்த இந்திரா நகர் NLC இடங்க ஏற்க சொல்றோம் கலெக்டர். இத NLC நிர்வாகத்துக்கிட்ட சொசைட்டி போட்டு வாங்கிட்டாங்க. அன்னைக்கு அதிகாரத்துல இருந்தவங்களுக்கு எல்லாம் சொசைட்டி போட்டு வாங்கி ஒரு வீடு போட்டு கொடுத்துட்டாங்க, பெரிய பெரிய வீடெல்லாம் கட்டிக்கிட்டாங்க அவங்க. அது மாதிரி ஐயா கலெக்டருக்கு லெட்டர் கொடுத்துருக்கிறோம். அது மாதிரி சட்டம் 21:30க்கும் எங்களுக்கு ஒரு சொசைட்டி போட்டு எங்களுக்கு பட்டா போட்டு கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டு கடிதமா கொடுத்துருக்கோம். 2வது கோரிக்கை, அது உங்களுக்கு சிரமமாக இருந்தால் நான்
வாழ்கிற பகுதி என்று தாயகம் திரும்பியோர் பகுதி. எங்கள் தாயகம் திரும்பியோர் பகுதியில முதலமைச்சர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் என்எல்சி கிட்ட இருந்து ரிட்டர்ன் கேட்கிறார். உங்க கொடுத்த நிலத்தை என்கிட்ட கொஞ்சம் திருப்பி கொடு, அந்த மக்களுக்கு நான் பட்டா போட்டு தர வேண்டியது இருக்கு, அந்த மக்களுக்கு நான் பண்ணை அமைத்து தர வேண்டியது இருக்கு, திருப்பி கொடுத்தார். அப்படி திருப்பி கொடுத்ததன் மூலமாக எம்முடைய உறவினர்களுக்கு என் மக்களுக்கு வீடு கொடுத்தாரு, அதை ஒட்டி பண்ண வச்சாரு. அந்த மாதிரி பண்ண முடியுங்க, அந்த மாதிரி 30 திருப்பி தமிழக அரசாங்கம் வாங்கி கொஞ்சம் பட்டா போட்டு கொடுத்துருங்க. இல்ல இல்ல இதெல்லாம் உங்களுக்கு சிரமமாக இருக்கும் என்றால் இதை விட மேலான ஒரு ஐடியாவை நாங்கள் அதிலே எழுதியிருந்தோம். வட்டம் 10 திருப்பதி தேவஸ்தானம் என்கிற ஒரு திருமண மண்டபம் இருக்கிறது. அந்த திருமண மண்டபம் என்பது கிருஷ்ணமூர்த்தி ஐயர் என்கிற ஒரு ஆளு என்எல்சியில வேலை செஞ்சவர். திருப்பதி நம்முடைய ஏழுமலையானுக்கு, திருப்பதியில் இருக்கக்கூடிய ஏழுமலையானுக்கு இங்க கிருஷ்ணமூர்த்திங்கிற ஒரு ஐயர் திருப்பதி தேவஸ்தானத்தை தானமா கொடுத்துட்டார். நாங்க என்ன கேட்டோம், தானம் கிருஷ்ணமூர்த்தி ஐயர் தர வேண்டாம், ஒரு குப்புசாமி, ராமசாமி, அப்துல் காதர், ஜோசப் யாரையா வச்சுக்கோ, 21-30 தானமா கொடுத்துருவோம். இவ்வளவு தெளிவாக பேசப்பட்டது. இதையெல்லாம் யாருக்கும் தெரியாம நான் தான் வாங்கி கொடுத்தேன்னு சொல்லுகிறவர்கள் சில பேர் இருக்கிறார்கள். அவர்களுடைய அறியாமையை, நுட்பம் தெரியாதவர்கள், நேர்மை இல்லாதவர்கள். அப்புறம் மாவட்ட ஆட்சித்தலைவர் என்ன கேட்டாருன்னா, அது கோயிலுக்கு கொடுத்த செய்தி, அதை மட்டும் அந்த மனுவை நீக்குங்கள் என்று கேட்டுக்கொண்டார். அதற்கு பிறகு அது இந்த மனுவில் அதை நீக்கணும். அதுக்கு பிறகு 16 பக்கமோ 14 பக்கமோ மாவட்ட ஆட்சித்தலைவர் நம்மிடத்திலே கேட்ட பிறகு நாங்க என்ன சொன்னோம், சதுரடிக்கு 10 பைசா வச்சு ஒப்புக்கிறியா இல்ல? என்னால இப்ப அதெல்லாம் நான் திருப்பி வாங்கி கரண்ட் போட்டு தர முடியாது, அது அவங்க கொடுக்கலாம், நீ இருக்கிற வரை. அவர் அப்படிதான் சொன்னாரு. நான் உயர்த்தி என்ன சொல்ல, நான் மக்களுடைய சேவகன், நான் என் மீது எல்லோரும் என் தலைக்கு மேலாக இருப்பதாக நான் நினைத்துக் கொள்கிறேன், நான் எல்லோரும் காலுக்கு கீழாக வாழ்வதாக நினைக்கிறேன். என்னுடைய எண்ணம் என் அப்பா எனக்கு சொல்லிக் கொடுத்தது, 2 பேருக்கு வாழ்வது சுகம் என்றால் 100 பேருக்கு வாழ்வது அதை விட சுகம், 1000 பேருக்கு வாழ்வது அதை விட சுகம், 1,000 கோடி பேருக்கு வாழ்வது அதை விட சுகம். சுகம் அந்த சுகத்தை அனுபவிக்க தெரிந்தவன் தான். மது சுகத்தை விட, பொருள் சுகத்தை விட மக்களுக்கு சேவை செய்கிற சுகம் பெருசு என்று என் தகப்பன் எனக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அந்த சுகத்தை அனுபவிக்க தெரிந்தவன் தான். கலெக்டர் இடத்திலே கேட்கிற போது, இப்போது நீ சொல்லுகிற மாதிரி செய்வதற்கு வாய்ப்பு இல்லைன்னு, அது மிகப்பெரிய தொகையாகும், அதனால நான் ஒண்ணு செய்யறேன், எனக்காக இந்த செய்தி ஏற்றுக்க முடியுமான்னு பாரு. ஒரு சதுரடி 10 பைசா, 1500 சதுரடி, மாதம் 150 ரூபாய். 150 ரூபாய் நீங்க கட்டிங்கன்னா கரண்ட் காசு சரியா கட்டிடுங்க. இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறேன்னு. ஏன்னா 150 ரூபாய்ங்கிறது நம்மளால ஓரளவுக்கு கட்ட முடியும் என்கிற நம்பிக்கையில அதை ஒற்றுக்கொண்டோம். அதன் அடிப்படையிலே 14 பக்கங்களிலிருந்து 16 பக்கம் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு கடிதத்தை கொடுக்கிறார். அந்த கடிதத்தை கொண்டு போய் மத்திய அரசாங்கத்தினுடைய குழுவிலே பரிந்துரையிலே வைத்து ஒப்புதல் பெற்று மின்சாரம் வழங்கப்பட்டது. மின்சாரம் வழங்குவதற்கான நடைமுறைகள் இவ்வளவு பெரும் சிக்கலையும் அறிவுகளையும் சந்தித்திருக்கிற ஒரு நிகழ்வு பல பேருக்கு தெரியாது. பலர் அதை புரிந்து கொள்ள முடியாது. நான் வாங்கி கொடுப்பேன், எப்படி வாங்கி கொடுப்பார் சொல்ல முடியுமா? மனு கொடுத்தா கொடுத்துருவாங்களா? மேலும் ஒரு செய்தியை சொன்னார் மாவட்ட ஆட்சித்தலைவர். நீங்கள் ஒரு போராட்டத்தை நடத்தினால் நாங்கள் மாவட்ட நிர்வாகம் சந்தித்து விடுகிறது. நீ வைக்கிற தேடி, நீ நடத்துகிற போராட்டத்தினுடைய விதம், உன்னை நோக்கிய மாவட்ட நிர்வாகம் வர வேண்டியது இருக்கிறது என்றார். அதற்கு என்ன காரணம்? மக்கள் மீது பற்று, மக்கள் மீது பாசம். இப்போதும் சொன்னல, மக்கள் எல்லோரும் என் தலைக்கு மேலானவர்கள், நான் மக்கள் காலுக்கும் கீழானவனாகவே என்றும் கருதி கொண்டிருக்கக்கூடிய குணாதிசயம் படைத்தவன் நான். அது என்னுடைய குணம், மாற்றிக்கொள்ள முடியாது. அது மாற வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. அது தவறு என்றாலும் அதை நான் 100 முறை செய்வேன். எனக்கு அது சரியானதாக தெரிகிறது. அதுவே நான் செய்து கொண்டிருப்பேன் என் வாழ்நாள் முழுவதும். அதுதான் எனக்கு சுகம். ஒரு மதுவருவது சுகம் என்றால் நான் மக்களுக்காக வாழ்வது எனக்கு சுகமாக இருக்கிறது. மக்களே என்னுடைய உயிர் மூச்சு. அது என்று வெளிவருகிறதோ, என்னால் வருமோ அந்நாள் வரட்டும். என்னுடைய உயிர் நாடி என்பது இறப்பேனே தவிர, ஆனால் ஒரு நாளும் மக்கள் மீது பற்று குறைந்து இறக்க மாட்டேன்.
மக்கள் மீது அதிக பாசம் கொண்டு கொண்டு இறப்பேனே தவிர என்னுடைய இறப்பு கூடம் அப்படித்தான் இருக்கும். மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் அந்த கடிதத்தின் மூலமாக நமக்கு கலந்து பெற்றுக் கொடுத்தார். கலந்து பெற்றுக் கொடுப்பதற்கு முன்பாக ஒரு சம்பவம் நடந்தது. இதை நான் சொல்ல வேண்டும் உங்களிடத்தில். என் கூட பிறந்தவர்களே அவர்கள் என்ன தவறு செய்தார், அவர்கள் என்ன தவறு செய்து விட்டார்கள். என் கூட பிறந்ததை தவிர அவர்கள் வேறு ஒன்றும் தவறு செய்து விடவில்லை. என் அண்ணனும் தம்பியும் அவர்கள் 2 பேரையும் எவ்வளவு வஞ்சகமாக, இதையெல்லாம் ஏன் சொல்கிறேன் என்றால், இப்போது நாம் போராடுகிற போதும் அதே போல ஒரு அதிகாரி வந்து விடுவார். நீங்கள் உஷாராக இருக்க வேண்டும், அல்லது இந்த இடத்திலே நீங்கள் அந்த செய்தியை பரிமாறிக்கொள்ள வேண்டும். அவர்கள் வேறு ஒரு தவறும் செய்யவில்லை. அவர்கள் மீது காவல் நிலையத்தில் ஒரு வழக்கு தருகிறார்கள். கொக்கிய கலந்து வருகிற கொக்கி மேல சைக்கிள் சங்கிலியை போட்டுட்டாங்கன்னு சொல்லி என்எல்சி செக்யூரிட்டி பாதுகாப்பு துறை அதிகாரிகள் வைத்து ஒரு புகாரை கொடுக்குறீங்க. தர்மல் காவல் நிலையத்துல புகார் கொடுத்த உடனே என்ன உங்களுடைய எடுப்புடி தானே காவல்துறைகள். ஆனால் அன்று இருந்த காவல்துறையும் அப்படி அல்ல, இன்றிருக்கிற காவல்துறையும் அப்படி அல்ல. அன்றிருந்த காவல்துறை அதிகாரி என்ன தெரியுமா செய்தார்? டிஎஸ்பி அவர்கள் யார் அவங்க அப்படி சொல்றது, நாங்கள் விசாரித்தவரை இவர்கள் இருவரும் இந்த குற்றம் செய்யவில்லை என்று தெரிய வருகிறது என்று ஒரு கடிதத்தை கொடுத்தார். இது இந்தியாவிலே தமிழகத்திலே நேர்மைக்கு கிடைத்த ஒரு மாபெரும் பரிசு. அந்த பரிசின் மூலமாக அவர்கள் இருவருக்கும் வேலையில் நடத்தல 6 மாசம் 8 மாசம் வேலையில் நிறுத்தி வச்சுட்டாரு. அதை போய் எங்களால கேட்க முடியல. ஏன்னா அதை கேட்டா இதை விட்டுருணும், அதனால நாங்க அதை போய் கேட்கல. ஆனா காவல்துறை ஒரு கடிதம் கொடுத்தது. இவர்கள் இருவரும் விசாரித்த வகையில் அண்ணாதுரை என்பவரும் ராமூர்த்தி என்பவரும் இதை விசாரித்த வரையில் இக்குற்றத்தை செய்யவில்லை என்று தெரிய வருகிறது என்று பகிரங்கமாக ஒரு கடிதத்தை கொடுத்தார். அந்த கடிதத்தை கொடுத்த பிறகும் ஒரு பணி தரவில்லை. கடைசியில கலெக்டர் ஆபீஸ்ல பார்த்த பிறகுதான் வெளியே வரும்போது சொன்னார், சாரி லலித், உங்களை பற்றி தவறாக பல செய்திகளை சொல்லிவிட்டார், மக்கள் மீது பற்று கொண்டது, நான் நாளையே அவர்கள் இருவருக்கு பறி போட்டு விடுகிறேன் என்றார். அவரும் மனிதன் தான். அவரிடத்திலே சொன்னவர்கள் வேலை இல்லாதவர்கள், சம்பளத்தை வாங்கி கொண்டு சும்மா உட்கார்ந்து இருக்கிறவன் நோண்டிக்கிட்டே தான் இருப்பான். அப்படி நோண்டியவனுடைய விளைவு அவனுடைய பாதிப்பு இருக்கிற அவருடைய மனம், அவருடைய நெஞ்சு உறுதிகள் உடைக்கப்படுகிற போது, அவர்கள் வேதனைப்படுகிற போது, ஒவ்வொரு குடும்பமும் வேதனைப்படுகிற போது உனக்கு தெரியுமாறு உன் குடும்பத்திலே ஒரு வேதனை இருந்தால் அதை நீ எப்படி தாங்கிக் கொள்வாயோ அப்படித்தானே அந்த குடும்பத்திலும் வேதனை இருக்கும் என்று பிறரை கத்துகிறவர்களுக்கு அந்த பண்பும் அந்த அறிவும் இருக்கும். பிறரை துன்பப்படுத்தி பார்க்கிறவர்கள் எல்லாம் ஒரு மனநோயாளிகளே. அதற்கு சட்டங்கள் இயற்றப்படுகிறது, அதுக்காக திட்டங்கள் போடப்படுகிறது. திட்டங்களும் சட்டங்களும் மக்கள் நிம்மதியாக வாழ்வது, மன சஞ்சலம் இல்லாமல் வாழ்வது, பேர் ஆனந்தமாக வாழ்வதற்கு தான் சட்டமும் திட்டங்களும் போடப்படுகிறது. ஆனால் சட்டமும் திட்டத்தை வைத்து மக்களை நிம்மதியாய் வாழாமல் மக்களை அவர்களை தள்ளுவதற்கு நீங்கள் எதற்கு அதிகாரிகள்? நீங்கள் எல்லாம் எதற்கு அதிகாரிகள்? அதிகாரி என்றால் என்ன தெரியுமா? உண்மையான அதிகாரி என்றால் தகப்பன் போல் தாய் போல் செயல்படுகிறவர்கள் தான் அதிகாரி. எவன் ஒருவன் தாய் போல் தகப்பன் போல் செயல்படுகிறானோ அவன் குடும்பத்திலே கோடான கோடி புண்ணியத்தை பெற்று வைத்துக் கொள்கிறான். அவன் பரம்பரை மிக நிம்மதியான பரம்பரையாக, மிக நேர்மையான பரம்பரையாக, மகிழ்ச்சியான பரம்பரையாக வாழ்கிறதுக்கான அடித்தளங்கள் இருக்கிறது. இப்படி அந்த போராட்டங்கள் எல்லாம் வெற்றி கண்டதான் கடந்த 16 ஆண்டு காலமாக என் மக்கள் எல்லாம் நான் ஒரு சந்தைக்கு போகிற இடத்திலே, கடைக்கு போகிற இடத்திலே எங்களுக்கும் கரண்ட் இல்லாமல் இருக்குது, அந்த வாய்க்கா இல்லாம இருக்கு, தண்ணி 3 அடியில இறங்கி பிடிக்க வேண்டியது இருக்குது, இது சரி செய்ய முடியவில்லை என்று கேட்கிற போது என் நெஞ்சு எத்தனை முறை உடைந்திருக்கும் என்று நான் கண்டிருக்கிறேன். ஆனால் என்னுடைய பொருளாதார சூழல், எனக்கு இருக்கிற சூழல் அதன் கொடிதாக இருந்தது. அந்த கொடுமைகளை எல்லாம் நான் தாங்கிக் கொள்கிற போது இந்த கொடுமையில் சேர்த்து தாங்கிக் கொண்டேன். பொறுத்திருப்போம், காலம் வரும், நேரம் வரும்போது சரியான முறையில் அடித்துள்ள மக்களுடைய நிம்மதியான வாழ்க்கைக்கு ஒரு வழியை தேடிவிட வேண்டும் என்று உள்ளுக்குள்ளே எண்ணிக் கொண்டிருந்த காலங்கள் 16 ஆண்டு காலம், 17 ஆண்டு காலம் ஆகிவிட்டது. என் பிள்ளைகள் படித்தார்கள், மருத்துவம் முடித்தார்கள். என் பெரிய பையன் முடித்தான், சின்ன பையன் மருத்துவத்தை முடித்தான். நேரம் பிறந்தது என்று நினைத்தேன். தேர்தல் வந்து விட்டது. தேர்தல் முடியட்டும் என்று காத்திருந்தேன்.
ஒரு மக்கள் தேர்தல் முடிவதற்கு முன்பாக எல்லோரிடத்திலும் மனு கொடுப்பார்கள். நான் அவர்களை கூட சொல்லவில்லை. ஒரு செய்தியை மலையை உடைக்க வேண்டும் என்றால் உயிர் தேவை. இந்த போராட்டத்தில் வெற்றி காண வேண்டும் என்றால் சில அறிவு நுட்பங்கள் தேவை. அதற்கு நான் மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன். இப்படி கலெக்டருக்கு முன்பாக 4 முறை பேச்சுவார்த்தை நடந்தது. 5 முறை 6 முறை கூட பேச்சுவார்த்தை நடந்திருக்கும். அதுல 4 முறை ஆர்டிஓ முருகேசன் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினார். குறிஞ்சிப்பாடியிலே கடலூரிலே பேச்சுவார்த்தை நடத்தும் போது நம்மளை கூட்டு போராட்டம் வைக்க பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. நடத்துகிற போது முதல் முறை 2வது முறை பேசுகிற போது 3வது முறை ஏடிஏ அருள் என்கிறவர் வந்து பேச வந்தார். அப்ப சொல்றாரு, அருள் முன்னாடி உட்கார்ந்திருக்கிறது லெனின், நீங்கள் பேசி முடிப்பதற்குள் பதில் வந்துவிடும். அதனால் இந்த முறை நீங்கள் பேசவில்லை என்றால், அவர் கேட்கிற கேள்விக்கு சரியான பதில் சொல்லவில்லை என்றால் உங்களை விட மேல் அதிகாரி வர வேண்டும் என்று பேச்சுவார்த்தைக்கு மிக சிறந்தவர் என்று பெயர் போன அந்த ஏடிஆர் அங்கே பட்ட ஒரு அவமானம். இந்த அவமானம் ஏன் படுகிறார்? மக்கள் மீது வெறுப்புணர்ச்சியை. ஏனென்றால் அவனிடத்திலே நான் கேட்டு, இவர் ஒரு அதிகாரி, இந்த அதிகாரிக்கு அன்று 1.5 லட்சம் சம்பளம் நினைக்கிறேன். இந்த அதிகாரி எம்எல்சிக்கு லாபம் தேடும் நினைச்சாருன்னா இவர் வேலையை விட்டுட்டு ராஜினாமா பண்ணிட்டு போக சொல்லுங்க. இந்த 1.5 லட்சம் அந்த கார்பரேஷன் லாபம். ஏன்னா கார்பரேஷன் லாபத்தை பற்றி நான் அவங்க பேசுவோம். அப்ப அந்த கார்பரேஷன் லாபமா இருந்து போட்டோம். இவர் போன 10,000 ரூபாய் அந்த வேலைக்கு ஆள் ரெடியா இருக்கலாம் அப்படின்னு சொன்ன வாயை மூடி கொண்டார். இப்படியெல்லாம் நாம் பேசி 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 அந்த நிகழ்ச்சியை வெற்றி கொண்டு இதுபோல் மேலும் ஒரு செய்தியை சொல்லி விடுகிறேன். பதிவு செய்வதற்காக, மக்கள் அறிந்து கொள்வதற்காக, வரலாறுகளை புரிந்து கொள்வதற்காக நான் வாழ்கிற பகுதியில பாலம் இல்லை, பாலம் இல்லாமல் இருந்துச்சு. நான் அந்த ஊரிலே திருமணம் செய்து அங்க வாழ்கிறேன். அந்த ஊரிலே பிறந்து வளர்ந்து இருக்கக்கூடிய இருக்கிறார்கள். அந்த பள்ளத்திலே அந்த ஆழமாக வெட்டி நம் மக்கள் இங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல என்ன பண்றாங்க, தண்ணியும் சேர்த்து கட் பண்ணிட்டு பள்ளத்தை வெட்டுறான், புக்லின்னு வச்சு வெட்டிட்டு இருக்கிறாங்க. நான் என்னன்னா, இந்த ஊரிலே முக்கியமானவர்கள் இருக்கிறார்கள், பெரியவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் எல்லாம் கேட்கட்டும். நான் போய் கேட்டா வந்து ஏதாவது தப்பா போய் கொடுப்போம் என்று ஒரு அழுத்தமான மனநிலையிலே, ரொம்ப வேதனையான மனநிலை வீட்டிலே இருந்தது. ஒரு 4-5 நபர்கள் வந்து சொன்னாங்க, இது மாதிரி கடைசியா வெட்ட போறோம், பல்ல வெட்ட போறோம், நாம அந்தாண்ட போக முடியாது, போகணும்னா 2 கிலோமீட்டர் சுத்திட்டு தான் போகணும். அப்ப நான் என்னுடைய கார் வச்சிருந்தேன். அந்த காரை கொண்டு வந்துட்டு நேரம் அந்த பள்ளத்துல இறக்கிட்டேன். அது போற பல்ல அந்த கடைசியா வெட்ட போறான். அந்த இடத்துக்கு இறக்கிட்ட உடனே காவல்துறை வந்திருக்கிறாங்க. ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்கிறாரு, அதுல இன்னும் பல்வேறு பேர் இருக்கிறாங்க. அதுல கோதண்டம்ங்கிற ஒரு காவல்துறை ஏட்ட ஒரு பெரியவர், மிக சரியானவர். அவர் சொல்லுகிறார், இந்த வண்டியை நிறுத்தியோடு அவருடைய நம்பிக்கையை நான் உங்களிடத்திலே பதிவு செய்ய வேண்டும். அவர் சொன்னாரு, ஐயா 20 நிமிஷத்துல நம்ம கிளம்பி போயிடலாம் ஐயா, இல்ல 10 நிமிஷத்துல கிளம்பி போயிடலாம் ஐயா, பிரச்சனை முடிஞ்சுரையா. எப்படி சொல்றீங்க? லெனின் வந்துட்டார். லெனின் என்றால் லெனின் அல்ல. லெனின் எடுத்திருக்கிற காரியம், லெனின் எடுக்கிற செயல் அப்படிங்கிற நம்பிக்கை அந்த காவல்துறையினுடைய பிறர்களுக்கும் அந்த நம்பிக்கை கிடைத்தது. 10 நிமிடத்துல 20 நிமிடத்துல வீட்டுக்கு போயிடலாம் ஐயா, எப்படி சொல்றீங்க பாருங்க ஐயா அப்படின்னாரு. நேரம் போனேன், வண்டி உள்ள போட்டேன், இதையும் சேர்த்து விட்டுட்டு வண்டியை போட்டு நேரம் பக்கத்துல போனேன். ஏங்க நீங்க எங்களோட பேருக்கு அவங்க பாதுகாப்பு கொடுக்குறீங்க? லெனின் எங்களுக்கு தெரியாது, அவர்கள் எதுவும் அடிச்சிடக்கூடாது, அதுக்காக பாதுகாப்பு கொடுத்துருக்கிறோம், அவ்வளவுதானே. சரி, இதுக்கு யார் அதிகாரி? கருணாநிதினு ஒரு அதிகாரியை சொன்னாங்க. அந்த அதிகாரி பக்கத்துல போனாங்க. எப்படிங்க வெட்டுறீங்க அப்படின்னாரு. இல்லைங்க, நீங்க எல்லாம் இந்த பக்கம் வரக்கூடாது, அதர்ஸ் எல்லாம் அந்த பக்கத்துல வரக்கூடாது, அதனால நான் அதை வெட்டுறேன் அப்படின்னாரு. அதர்ஸ்னா என்னங்க அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு எல்லாம் அந்த பக்கத்துல வர்றது இல்லை, எங்க மக்கள் எல்லாம் அங்கதானே வந்து 10 பாத்திரம் வைக்கிறாங்க, அவங்க எல்லாம் வந்தாங்க, என்னங்க தப்பு அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் வரக்கூடாதுங்க. சரிங்க, நீங்க என்னங்க படிச்சிருக்கீங்கன்னு கேட்டேன். பி படிச்சிருக்காரு. சரி, என்எல்சி பேரல் படிச்சிருக்கீங்களான்னு கேட்டேன். என்எல்சி சட்டத்திட்டத்தை படிச்சிருக்கீங்களா? நான் ஏன் படிக்கணும்னாரு. ஏன்டா முட்டா பையல, அதையே படிக்காம நீ ஒரு அதிகாரியாக திட்ட வேண்டியது வந்தது. அதையே படிக்காம ஒரு அதிகாரியா இருக்கன்னா என்ன அர்த்தம்? என்எல்சி விதி பிரகாரம் இங்க பூமிக்கிறவர்களும் வந்து வீட்டு வேலை செய்யக்கூடியவர்களும் ஆட்ட ஓட்டக்கூடியவர்களும் இந்த ஊரிலே வாழலாம்ங்கிற விதி இருக்கிறது. அப்ப அவங்க வேலைக்கு வர்றதை தடுக்கிறேன்னா உனக்கு என்ன மேலப்படி அதெல்லாம் நேற்று அந்த பெண்களை கிண்டல் பண்ணியாம அது ஒரு சம்பவம் நடந்துருச்சு. அதுதான் கிண்டல் பண்ணியாம ஓடி சட்டையை பிடிக்க போனோம்தான் தப்பிச்சு ஓடினாரு. காவல்துறை அதிகாரிகளை கூப்பிட்டு அவங்ககிட்ட வழக்கு, எங்க மக்கள் வழக்கு தருவாங்க, அவன் மேல வழக்கு போடுங்க, அவன் நாளைக்கு நாங்க அதிகாரி கிடையாதுன்னு. சாயங்காலத்துக்குள்ள தண்ணி வருது, அந்த வழக்கு கொடுக்காதீங்க அப்படின்னு காம்ப்ரமைஸ் வராங்க.
எப்போதும் அதிகாரிகளுக்கு அவர்களுக்கு வேதனை வருகிற போதுதான், அவர்களுக்கு வழியை கொடுக்கிற போதுதான் அந்த வழி புரிகிறது. அப்படி புரிந்த பிறகு பாலம் உடனே டெண்டர் ஒப்புதல் ஆகுது, பாலம் வந்தது. இப்ப அது வேற பாலம் தமிழ்நாடு அரசாங்கம் போட்டாங்க, அந்த பாலம் போயிடுச்சு வச்சுக்கோங்க. இப்ப வேற பாலம் வந்துருச்சு, நல்ல காலை வந்து போச்சு, வசதிகள் வந்து போச்சுன்னு வச்சுக்கோங்க. அது ஒரு மகிழ்ச்சியான செய்தி தானே. அதுபோல் நம்முடைய மக்கள் இப்போது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய, அறிந்து கொள்ள வேண்டிய மிக நுட்பமான ஒரு விஷயத்தை நான் இங்கே அறிவிக்க இருக்கிறேன். அன்பு கொண்ட நம் மக்களே, உங்களுடைய காதுகளை கேட்டிக் கொள்ளுங்கள். வந்திருக்கிற உணவுக்காக வந்திருக்கிற அதிகாரிகளே, நண்பர்களே, நீங்களும் இதை தெரிந்து கொள்ளுங்கள். பாரத பிரதம மந்திரி ஐயா நரேந்திர மோடி அவர்கள் இந்த நாட்டினுடைய பாரத பிரதம மந்திரியாக, எங்களுடைய பிரதம மந்திரியாக, நம்முடைய பிரதம மந்திரியாக இந்த நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு என்எல்சியிலே, நெய்வேலி நகர நிர்வாகத்தின் கீழே வட்டம் 21-30 பகுதியிலே மின்சாரம் இல்லாமல், சாலை வசதி இல்லாமல், குடிநீர் வசதி இல்லாமல், வீடுகளில் குடிநீர் இல்லாத வசதி இல்லாமல் இருக்கிறார் என்ற செய்தி அவர் காலத்தில் நீங்கள் கொண்டு சென்றீர்களா? இந்த நாட்டினுடைய அனைத்து மக்களுக்கும் குடிநீர் வீடுகளிலே இருக்க வேண்டும் என்று எம் பிரதம மந்திரி கருதுகிறார், எங்கள் பிரதம மந்திரி கருதுகிறார், உன்னுடைய பிரதம மந்திரி கருதுகிறார். மின்சாரம் இல்லாத வீடு இந்தியாவில் எந்த பகுதியிலும் இருக்கக்கூடாது என்று நம்முடைய பிரதம மந்திரி, பாரத பிரதம மந்திரி கருதுகிறார். அப்படி ஒரு பிரதம மந்திரி இருக்கிற காலத்திலே இருட்டடிப்பு செய்கிற அதிகாரிகளே, நீங்கள் உங்களை பார்த்து நான் கேட்கிறேன். நீங்கள் இருட்டடிப்பு செய்து கொண்டிருக்கலாம், ஆனால் நாங்கள் அந்த இருட்டடிப்பை வெளிச்சம் என்கிற 1000 வாட்ஸ் அல்ல, 1,00,000 வாட்ஸ்கிற மாதிரி மிகப்பெரிய பல்புகளை போட்டு அதை வெளிச்சப்படுத்த போகிறோம். எப்படி தெரியுமா? புரிந்து கொள்ளுங்கள் அதிகாரிகளே, உங்கள் மீது எங்களுக்கு கோபம் இல்லை, ஆனால் உங்கள் அறியாமையை கண்டு எங்களுக்கு வேதனையாக இருக்கிறது. வருகிற ஆகஸ்ட் 15 இந்தியா சுதந்திரம் அடைந்த நாள். சுதந்திரம் இந்தியாவுக்கு அடைந்து விட்டது. நாங்களும் சுதந்திர இந்தியாவில் தான் இருக்கிறோம். ஆனால் சாலை வசதி இல்லாமல் இருக்கிறோம், குடிநீர் இல்லாமல் இருக்கிறோம், மின்சாரம் இல்லாமல் இருக்கிறோம் என்கிற செய்தியை நாங்கள் அறிவிக்க போகிற இடம் போராட்ட களமாக அல்ல. நாங்கள் பெயர் பலகையோடு தாங்கிய வினையல் போர்டு சொல்றோம் இல்ல, அது மாதிரி போர்டா பிடித்துக் கொண்டு பாரத பிரதம மந்திரி கொடியேற்றுகிற டெல்லியில அந்த பேரணியில எம்முடைய மக்கள் 100 மக்கள் பேரணியில பேனர் பிடிக்க போறோம். வேற ஒன்றும் பெரிய போராட்டம் நடத்த போல. இந்த நுட்பம், இந்த செய்தியை உலகம் அறிய செய்ய வேண்டும். என்எல்சி நிர்வாகம் மிகப்பெரிய நிர்வாகம். இந்த நிர்வாகம் இப்படி ஒரு செயலை, தவறான செயலை செய்து கொண்டிருக்கிறது என்பதை நாடு அறிய வேண்டும் என்றால், எங்களுடைய பாரத பிரதம மந்திரி கொடியேற்றுகிற அந்த பேரணியிலே பெண்கள் ஆண்களும் 100 பேர் என்ன பிடிக்க போறோம்? நாங்கள் அணுகுண்டு பிடிக்க போல, கத்திய பிடிக்க போல, நாங்கள் பிடிப்பது வெறும் பேனர். எங்களுடைய வாழ்க்கை படம் பிடித்திருக்கிற அந்த பேனரை அங்கே 100 பெண்களும் ஆண்களுமாக கலந்த 100 பேர் டெல்லியில வருகிற 2026 ஆகஸ்ட் 15 அன்று டெல்லியில பிடிக்க இருக்கிறோம். அதற்கான பணி தொடங்கிவிட்டுத்தான் இந்த திருமுனை கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். அதற்கு முன்பாக நீ பைப்பு போட்டு கொடு, சாலை வசதி போட்டு கொடு, மின்சாரத்துக்கு வழி தேடு. இல்லை என்றால் உங்களுடைய இந்த இருட்டடிப்பை வெளி உலகத்துக்கு எங்கள் பாரத பிரதம மந்திரியிடம், எங்கள் பாரத பிரதம மந்திரியிடம் எடுத்து நாங்கள் விளக்கப் போகிறோம். அது மட்டும்தான் என்று எதி விடாதீர்கள். வேறு ஒரு செய்தி சொல்லுகிறேன். அங்கே 100 பேரு என்எல்சி நகர நிர்வாகத்துக்கு நடக்க இருக்கிற சுதந்திர தின விழாவில 300 500 பேர் நாங்கள் பேனர் பிடிக்க போறோம். 300 500 பேர் பேனர் பிடிக்க போறோம். என்ன பேனர்? இதே பேனர். அங்கே ஆங்கிலம், தமிழ், இந்தி என்கிற 3 வகையான பேனரையும் நம்ம டெல்லியிலே பிடிக்க போறோம். அதற்கு முன்பாக அதை ஒட்டிய காணொலியை வெளியே கொண்டு வர போறோம். அதை ஒட்டிய காணொலியை வெளியே கொண்டு வரோம். நெய்வேலியில நடக்க இருக்கிற சுதந்திர தின நிகழ்ச்சி சிறப்பாக நடக்க வேண்டும்.
இந்தியாவிலே நடக்கிற சுதந்திர தினம் சிறப்பாக நடக்க வேண்டும். அதே சமயம் எங்களுடைய வாழ்க்கையினுடைய துயர துன்பங்களை வெளியே காட்டுவதற்கு எங்களுக்கு வேறு வழி இல்லை. எங்களுக்கு வேறு ஒன்றும் தெரியவில்லை. உங்களிடத்திலே இழுத்து போராடுகிற அளவுக்கு மக்கள் வல்லமையானவர்கள் கிடையாது, மிக பலசாலிகள் கிடையாது, பொருளாதாரத்திலே மிக பெரியவர்கள் கிடையாது. சாதாரண எளிய குடும்பத்தில் வாழ தயாராக இருக்கக்கூடிய எங்கள் மக்கள் வேறொன்றும் செய்துவிட முடியாது. எங்களுக்கு தெரிந்ததெல்லாம் வேறு வழி அல்ல. அதனாலேதான் இந்தியாவிலே எங்களுடைய தலைமை தலைநகரத்தில் டெல்லியிலே நடக்கக்கூடிய அந்த சுதந்திர தின விழா அணிவகுப்பிலே நாம் பிடிக்கப் போகிறது பேனர். நீங்கள் எல்லாம் ஒரு முறை மகிழ்ச்சியாக கைத்தட்டுங்கள், சந்தோஷமாக கைத்தட்டுங்கள். இதற்காக ஒரு பெரிய வழக்கு ஒன்று போட்டு விட முடியாது, சிறிய வழக்கும் போட முடியாது. பெரிய வழக்கு இல்ல, சிறிய வழக்கும் போட்டு விட முடியாது. நீரேறி நிர்வாகத்தில் நடத்துகிற சுதந்திர தின அணிவகுப்பில் கண்டிப்பாக 300 பேருக்கு மேற்பட்டவர்கள் இவ்வளவு வகையான பேனர்களை பிடிப்பார்கள். இந்த பேனரை பிடிக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். இது பிடிக்க விடுவதும் பிடிக்க விடாமல் இருப்பதும் உங்களுடைய பணியிலே பிடிப்பதை உறுதி செய்து விட்டோம். நாங்கள் உறுதியாகிவிட்டோம். ஆனால் இந்நிகழ்ச்சியை உலகமறிய செய்ய வேண்டும் என்பதற்காக இப்படி ஒரு நிலை இருக்கிறது. உலகத்திற்கே மின்சாரம் தருகிற ஊரிலே மின்சாரம் இல்லாமல் வாழ்கிறார்கள் என்கிற செய்தியை உலகமறிய செய்ய வேண்டியும் இருக்கிறவரால் இந்நிகழ்ச்சியும் படம்பிடித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் வாழ்கிற பகுதியும் படம் பிடிக்க போகிறோம், படம் பிடித்து வெளி உலகத்துக்கு கொண்டு வரப் போகிறோம். அதனால் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோளை வைக்கிறோம். மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடத்திலே மிகப்பெரிய பணிவான ஒரு வேண்டுகோளை வைக்கிறோம். இச்செய்தியிலே நீங்கள் உடனடியாக தலையிட்டு உங்கள் கீழே இருக்கிற ஒரு பகுதி இது, இந்த மண் தமிழகத்துக்கு சார்ந்தது. அதனால அதில் நீங்கள் முறையாக அவரிடத்தில் அணுகி அதற்கான செய்திகளை பேசி மிக விரைவில் விடையை காணுங்கள். இல்லை என்றால் இச்செய்தி வெளி உலகத்துக்கு வருவதை தவிர வேறு ஒன்றும் வழியல்ல. அதனால் நிச்சயமாக மின்சாரம் அவசியமானது. மின்சாரம் உலகத்தில் இன்று எல்லா வீடுகளுக்கும் அவசியமானது. இந்த நாகரிக உலகத்திலே ஒரு 600 குடும்பம் முற்றிலும் மின்சாரம் இல்லாமல் வாழ்கிறார்கள். சுகாதாரமான தண்ணி இந்தியா முழுவதும் இருக்கிறது. அனைத்து குக்கிராமங்களிலும் இந்த தண்ணி இருக்கிறது. ஆனால் நெய்வேலி வட்டம் 21-30 குட்டைக்கும் பக்கத்திலே தண்ணி பிடித்து குடிக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. இது எப்படிப்பட்ட சூழல்? நீங்கள் நகர நிர்வாகமா? இந்த அதிகாரிகளை நான் கேட்கிறேன், மிக விரைவாக விடை காணுங்கள். உங்களிடத்தில் இருந்து பேசுவது கேட்பது எங்கள் வேலை அல்ல. இந்த பணிக்கு நீங்கள் அழைத்து பேசுங்கள், நீங்கள் சரி செய்து விடுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். இக்கூட்டத்திற்கு வந்திருந்த அனைத்து நல்லுள்ளங்களும் மீண்டும் எனக்காகவும் உங்களுக்காகவும் ஒரு கருத்து கரைவோசையை டெல்லிக்கு போலாமா வந்த அத்துணை பேருக்கும், செய்தி சேகரிக்க வந்த உணவு நிறுவனங்களுக்கும், அதில் பணியாற்றுகிற அதிகாரிகளுக்கும், ஊழியர்களுக்கும், இங்கே வீடியோ கவரேஜ் பண்ணி கொண்டிருக்கிற நம்முடைய பொறுப்பாளர் அருண் அவர்களுக்கும் நிறைய பேர் சொல்ல வேண்டியது. ஏன்னா எல்லா அதிகாரியும் சரியா இருப்பாங்களான்னு சொல்ல முடியாத அதிகாரி பேர் சொல்லல. மற்ற நிர்வாகிகளுக்கும் மனமான இயக்கிய நம்முடைய அரபி தோழர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்து கொடுத்த ஒளிபெருக்கி அமைத்து கொடுத்தவர்களுக்கும், அனுமதி கொடுத்து காவல்துறை பாதுகாப்பு வழங்கிய காவல்துறைக்கும், மாவட்ட காவல்துறைக்கும், நெய்வேலி காவல்துறைக்கும், நெய்வேலி ஆய்வாளருக்கும், அவருடைய பணியாற்றுகிற அனைத்து காவல்துறைக்கும், நம்முடைய பொதுநலன் பாதுகாப்பு பேரவையின் சார்பாகவும் எனது சார்பாகவும் நன்றியை கூறி விடப்பட்டு வருகிறேன். நன்றி, வணக்கம்.